தமிழகத்திலே நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார துவக்க விழா மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் விருதுநகரில் பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அநாகரிகமான கீழ்த்தரமான பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டியிருக்கிறார். மாண்புமிகு பாரத பிரதமரை பார்த்து பிதற்றுகிறார் என்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். நான் எச்சரிக்கை விரும்புகிறேன், மரியாதையாக பேசுகிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் பாமகவும் சென்ற 17ஆம் தேதி ஒரே நாளில் 2 கூட்டணியும் அறிவிக்கப்பட்ட உடனே உள்ளபடியே ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் மென்டல் பேலன்ஸ் தவறி இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அன்றைய தினம் தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரசியல் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அவரை சூடு இல்லை, சொரணம் இல்லை, அப்படியெல்லாம் அதாவது ஒரு நிலை தடுமாறி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து சொல்கிறது இந்த பூனை மேலே மதில், யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே, இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை தமிழக மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் சீனியர் லீடர்ஸை பற்றி பேசும் பொழுது ஒரு நிதானம் வேண்டாமா? நேற்றுக்கு அவர் என்ன கேள்வி கேட்குறார்? சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே மேடம் ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டுவிட்டார். அப்போ அந்த அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமான்னு நான் கேட்குறேன். 1978 அன்றைய முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்தபொழுது திமுக குண்டர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை தாக்கினார்கள். அதில் அன்னைக்கு மாத்திரம் திரு பழ நெடுமாறன் அவர்கள் இருந்து இவர்களுடைய தாக்குதலை தான் வாங்கி கொண்டு இந்திரா காந்தி அவர்களை காப்பாற்றலைன்னா அன்றைக்கி இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் மதுரை மண்ணில். அப்போது தலையில் அடிபட்டு ரத்தம் வந்ததுக்கு கருணாநிதி என்ன கேள்வி கேட்டார்? அந்த கேள்வியை நான் இங்கே அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இங்கே உபயோகப்படுத்த முடியாது. அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வார்த்தை கருணாநிதி அவர்கள் உபயோகப்படுத்தினது. அது மட்டும் இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 1971 அரசியலை மிக உன்னிப்பாக கவனித்து வர்றவன். 1971 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் சிவகங்கை சேதுராமனை வச்சு அரசியல் கோமாளின்னு ஒரு நாடகம். அந்த அரசியல் கோமாளி யாரு? காமராஜர். மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய அக்ராசனராக இருந்தவர். தமிழ்நாட்டில் 8 ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரை அரசியல் கோமாளின்னு சொல்லி அதில் காமராஜர் என்னவோ கன்னத்தில் கையை வச்சுன்னு உட்காந்துருப்பார் ஒரு சீன். இந்த பெருசை இன்னும் ஒரு மாதிரி கீரை அப்படின்னு ஒரு திமுக காரன் அவர் காமராஜர்கிட்ட கேட்பார். கேட்டோடனே அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லைன்னே, இந்த அண்ணாதுரை செத்ததுக்கு 5 லட்சம் பேர் வந்தாராம்னே அப்படின்னு. கவலைப்படாத பெருசு, நீ செத்து போனீங்கன்னா 10 லட்சம் கொண்டு வரேன்னு. வெக்கமா இல்லை? அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து எவ்வளவு கேவலமாக பேசி வந்திருக்கீங்க. ஏன் காந்திஜி அண்ணாதுரை காமாந்தகாரகன் கன்னி பெண்களின் தோள்களில் கை போட்டு வருகின்ற காமாந்தகாரனை பார்த்தாயான்னு கேட்கல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னேன், மாண்புமிகு பிரதமர் பற்றியோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களை பற்றியோ பேசுறது வார்த்தைகளை அளந்து பேசணும். இல்லைன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விரும்புகிறேன். நன்றி சார். தேமுதிக உங்க கூட்டணியில் இணையுமா? உண்டு பண்ணுவாங்க பேசிக்கொண்டு. சார், நேற்று தினம் முன்னாள் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சித்தராமையா இந்துக்கள் பொட்டு வைக்கிறதா கேவலமா பேசியிருக்காரு. நான் சொல்றேனே, சோனியா காந்தி பொறுப்பேற்றதிலிருந்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஹிந்து விரோத சக்தியாக செயல்பட்டு வருகிறது. இது பற்றி முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய திரு பிரணாப் முகர்ஜி அவர்களே புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். மிக கேவலமான ஹிந்து விரோத தீய சக்தி காங்கிரஸ். இட் இஸ் நாட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இட் இஸ் இட்டாலியன் நேஷனல் காங்கிரஸ். அதனால அதனுடைய சோனியாவின் எடுபடியா இருக்கக்கூடியவர்கள் வேற எப்படி பேசுவாங்க? அது ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அங்க கர்நாடக ஹிந்துக்கள் காங்கிரஸ் கட்சியை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பாங்க. சார், நாடாளுமன்ற தேர்தல் நீங்க போட்டிடுறீங்களா சார்? கட்சி சொல்றத எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க.